உங்களுக்கு சீரியல் கில்லர் மற்றும் மர்டர் மிஸ்ட்ரி படங்கள் பிடிக்குமா அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஜிதின் கே ஜோஸ் இயக்கத்தில் மம்முட்டி மற்றும் விநாயகன் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த களம் காவல் அப்படின்ற படத்தை பற்றி தான் பேச போகிறேன். தற்கால உலக சினிமாவில் கடந்த 30-35 வருடங்களில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் சீரியல் கில்லர் படங்கள் அப்படின்று ஒரு 10 படங்களை சொல்ல முடியும். முக்கியமாக சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ், 7, ஜோடியாக், மெமரிஸ் ஆஃப் மர்டர் போன்ற படங்கள். இந்த படங்களோட பாதிப்பில் உலகம் முழுவதும் படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. மலையாளிகள் இந்த உலகம் முழுவதும் உள்ள ட்ரெண்டை எடுத்து அவங்க திரைக்கதையை எழுதி படம் எடுக்கிறதுல பெரிய கெட்டிக்காரங்க. அவங்க பிளேஜரைஸ் தான் பண்ணுவாங்க, ஆனால் அது பிளேஜரைஸ்ன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத மாதிரி பண்ணுவாங்க. அந்தளவுக்கு கெட்டிக்காரங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி உருவாக்குறது தான். அதே மாதிரி தமிழ்லையும் பண்ணுறாங்க. இப்போ தமிழில் எடுக்கப்பட்ட போர் தொழில் பழகு அந்த படம் உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அடிக்கடி ஞாபகம் வரும். இந்த போர் தொழில் பழகு அப்படின்ற படம் ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு டிவி சீரீஸ்லேருந்து எடுத்து எழுதப்பட்ட கதை தான் அது. ஆனால் அது எங்கேயும் பெருசாக அதை யாரும் சுட்டி காட்டினதா தெரியல. மலையாளத்தில் அப்படி பிளேஜரைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டு இல்லை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்டு உடனே ஞாபகம் வர்ற படம் சல்யூட் அப்படின்ற படம் தான். துல்கர் சல்மான் நடித்தது. அது த பிளட்ஜ் அப்படின்ற ஹாலிவுட் படத்தோட தழுவல் தான் அது. ஆனால் அவங்க வெளியில் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம். இந்த படத்தில் களம் காவல் படத்துலையும் பல படங்களோட இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல படமாக இருக்குது, பார்க்கக்கூடிய படமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதில் நடித்த நடிகர்களான மம்முட்டி மற்றும் விநாயகன், அவங்க 2 பேரும் தான். இந்த படம் ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே எலி பூனையை விட ஒரு அடி முன்னாடி தான் ஓடிட்டே இருக்குது. பூனை அதை பிடிக்கிறதுக்கான வழியை தேடிட்டே இருக்குது. பூனை எலியை பிடிக்கும்போது இந்த படம் முடிவுக்கு வந்தது, அப்படி தான் சிம்பிளாக சொல்லலாம் இதை. இந்த படங்களில் அதாவது சீரியல் கில்லர் படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சீரியல் கில்லருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அவர் எதனால் சீரியல் கில்லர் ஆனார், அது சிகப்புரஜகல் காலத்துலேருந்து தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. எந்த எக்ஸாக்டாக என்ன சிச்சுவேஷனில் இந்த ஆள் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்தில் ராட்சசன், போர் தொழில் பழகு அந்த படங்கள்லேயும் இந்த ட்ரோப் உண்டு. ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொன்னால் தான் அதை நியாயப்படுத்த முடியும், ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், களம் காவலை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி அதெல்லாம் மெனக்கிடவே இல்லை. அவங்க முதல் காட்சியிலேயே ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லி இந்த கேரக்டர் வாயிலே சொல்ல வச்சிடுறாங்க. ஹாலிவுட் படங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் போகாமல் அது கதையோட கதையாகவே இருக்கும். ஃப்ளாஷ்பேக்குக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கதை ஒரு நான் லீனியர் கதை தான். ஒருத்தர் தொடர்ந்து குற்றம் பண்ணுறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவரை தேட ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி குற்றம் பண்ணார் அப்படின்றத மாண்டேஜ் காட்சிகளாக வச்சுருக்காங்க. அது டீட்டெயிலாக அதுக்குள்ளே போகாமல் அவர் அப்படியே பல பேரை ஏமாத்துறாரு அப்படின்றத அது துண்டு துண்டான காட்சிகளாக. இது ஃபஸ்ட் ஹாஃபில் இது என்கேஜிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ஓப்பனிங் அதிர்ச்சி, அப்புறம் இன்டர்வலில் ஒரு அதிர்ச்சி, அப்புறம் அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃபில் இது தொடர்ந்து நீடிக்கும் போது கொஞ்சம் போரிங் ஆயிடுது. இந்த ஒரு ஸ்லோ பர்னர்ன்ற மாதிரி ஆகி காட்சிகள் திரும்ப திரும்ப வருதோ, ரெப்படேட்டிவாக இருக்கோ அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி சில காட்சிகள் இருக்குது. ஆனால் அப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த ஒரு போரிங் போர்ஷனை தாண்டினோன்னு அகைன் படம் திரும்ப விறுவிறுப்பாயிருது. பட் இந்த போரிங் போர்ஷன் அப்படின்றத சஸ்டெயின் பண்ணுறது இல்லை நம்ம தொடர்ந்து படத்தை பார்க்க வைக்கிறது 2 பேரோட நடிப்பு. முக்கியமாக மம்முட்டி இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. பாலேரி மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அப்புறம் சமீபத்தில் பிரம்மயுகம் படத்தில் அப்படி பண்ணார். அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க விரும்புகிறார். ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த படத்தை வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண முன் வரல, அதனால் நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா இது ஃபஸ்ட் டைம் டைரக்டர். இந்த படத்தை இயக்குனருக்கு இதுதான் முதல் படம். அவரே ஸ்க்ரீன் பிளேவும் சேர்ந்து எழுதியிருக்காரு. அப்போ இதில் இப்போ இன்னொன்று என்னென்னா, இதில் பாதி படம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட 40% டயலாக்ஸ் தமிழில் தான் இருக்குது. ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு இது தமிழ் மொழி மாற்றமே பண்ண வேண்டாம், அப்படியே பார்த்தாலும் புரியும். இப்போ இந்த மாதிரி முயற்சிகளும் அவர் எடுக்கிறார். நடிக்கிறது மட்டும் இல்லை, தயாரிக்கவும் செய்கிறார். இந்த படம் பெரிய வசூல் 2025ஆம் ஆண்டு வெளியான படங்களில் பெரிய வசூல் பண்ண படங்கள் எதுவும் ஒன்று. அட்மாஸ்பரிக் ஹாரர்னு சொல்லுவாங்க. மம்முட்டி அந்த மனநிலைக்கு வரும்போது அவர் ஒரு பாடலை ஒலிக்க விட்றாரு. ஒரு சின்ன இது வச்சுருக்காரு கையில், அந்த கேசட் போடுற வாக்மன் பிளேயர் வச்சுருக்காரு. அதில் அந்த பாட்டை படிக்க வைக்கிறார். அது போக பின்னணி இசை அண்டு அவர் ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர் வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நடிச்சிட்ருக்காரு. பர்டிகுலர்லி ஒரு அவரோட ஃப்ரெண்டு, ஒரு போலீஸ்காரரையே அவர் ஒரு கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த காட்சியில் அவர் நடித்ததை பார்க்குற யாருக்கும் அதாவது மம்முட்டியை மற்ற படங்களில் பார்த்துட்டு, ஆனந்தம் மாதிரி படத்துலையோ தளபதி மாதிரி படத்துலையோ பார்த்துட்டு இந்த காட்சியை பார்த்தாங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டு பார்வையாளர்களாக நம்ம ஊரில் நம்ம இங்கே உள்ள நடிகர்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது 25 வருஷம் நடித்த நடிகர்கள் தொடர்ந்து அதே மாதிரி நடிச்சுட்டு கிரிஞ்சு படங்களாக தேடி எடுத்து பிறக்கி எடுத்து நடிச்சுட்டு
இல்லை இது ஆடின வரைக்கும் போதும், நம்ம ஒரு கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆயிடுவோம்னு மாறும்போது, மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் வந்து தொடர்ந்து அவங்க வந்து வித்தியாசமான படங்கள் நடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது மம்முட்டி தான் சிறந்த உதாரணம். இந்த மற்ற சீரியல் கில்லர் படங்களுக்கும் இந்த படத்துக்குமான முக்கியமான வித்தியாசம் அப்படின்றது கிளைமேக்ஸ் தான் நமக்கு புரிய வரும். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஜோடியாக் மாதிரி ஒரு படம் பார்க்குறீங்க, மெமரிஸ் ஆஃப் மர்டர், அந்த மாதிரி படங்களில் வந்து அது ஓப்பன் எண்டடாக முடிஞ்சிடும். அது கிட்டத்தட்ட வந்து ஆடியன்ஸ் கையில் விட்டுருவாங்க. அந்த கதாபாத்திரம் வந்து அந்த முக்கியமாக இந்த 2 படங்களுக்குள்ள ஒற்றுமை என்ன, அவன் மெமரிஸ் ஆஃப் மர்டர் ஜோடியாக்கோட முன்னாடி வந்த படம், 2003 வந்த படம், 2007. அது ஓப்பன் எண்டடாக இருக்கும். அண்ட் அதில் வந்து உள்ள ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு அப்சஷனே வந்துடும். அந்த கதாநாயக கதாபாத்திரத்துக்கு வந்து அந்த சீரியல் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த அப்சஷன் வந்து என்னாச்சு, அது வெற்றிகரமாச்சா இல்லை முடியலையா, ஓப்பன் எண்டடாக முடிச்சிடுறாங்க. பட் இந்த படத்தை வந்து அப்படி ஓப்பன் எண்டடாக முடிக்கல. இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதுக்கு அந்த ஆங்கிளில் யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. படம் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அப்படி அந்த ஒரு அதுக்கான க்ளூஸ் எல்லாம் படத்தில் வரும். இந்த இன்னொரு கேரக்டரை பற்றி பேசும்போது க்ளூஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த க்ளூஸ் எல்லாம் வந்து அப்படி முடியும் அப்படின்றத யாரும் கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. களம் காவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி தேடி பார்த்தா, அசுரனை வதம் பண்ணுறது. காளி வந்து அசுரனை வதம் பண்ணுறது, அதான் அவங்க மலையாளத்தில் களம் காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைட்டில் வந்து இதுக்கான அர்த்தமாகத்தான் இந்த கிளைமேக்ஸ் இருக்குது. மலையாள படங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இப்போ பார்க்கப்படுது. உங்களுக்கு வந்து ஒரு தரமான பொழுதுபோக்கு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு நாள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.